ஜெய் வாசவி. இன்று 19வது ஸ்லோகம். தஸ்மாத சக்தக சததம் காரியம் கர்ம சமாசர அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பிரமாப்னோதி புருஷக. ஆகையால் யாண்டும் பற்றற்று பண்புடன் பெருவினையாற்றுக. ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலையே பெறுகிறான். இதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுகிறார். உலகம், ஈஸ்வரன் இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்துவது எப்படி? அதோ தச்சன் மனைவியை பார். அவள் எத்தனை காரியங்களில் கருத்தாயிருக்கிறாள். உரலில் இருக்கும் அவளை ஒரு கையால் கிளறி விட்டு கொண்டு மற்றொரு கையால் குழந்தையை அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அதே சமயத்தில் அவள் வாங்க வந்த ஒருவனிடம் பேரம் பேசிக்கொண்டும் இருக்கிறான். இப்படி அவள் பல வேளைகளை கவனித்தாலும் அவளுடைய மனது மட்டும் உலக்கையானது கையில் விழுந்து காயம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்கிறது. உலக வாழ்க்கையில் நீ ஈடுபடு, ஆனால் ஈஸ்வரனை மட்டும் எப்போதும் நினைத்து கொண்டிரு. ஒருபோதும் அவனுடைய மார்க்கத்தை விட்டு புறம்பே போகாதே. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூப் ஃப்ரம் விருத்தாச்சலம்.